கோஸ்டிஸ் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் வந்து ஹாப்பியாக கொண்டாடுங்க. உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குற விதமாக தான் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி ப்ளஸ் இன்னொரு நல்ல விஷயத்தோடு நான் வந்திருக்கிறேன். நிறையா பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஐ பிரபாகரன் அஃபிஷியல் அப்படிங்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்மளோட மூவி நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்னே சொல்லுவேன் நான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எல்லா ஸ்டோரிலையுமே சொல்லிகிட்டு இருக்கேன். புதுசாக வந்து சப்ஸ்கிரைபருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. ஆல்ரெடி இருக்கிற கோஸ்டிஸ்க்கு, அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து என்னை பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருப்பேன், நான் ஒரு ஸ்டோரி வந்து டைரக்ட் பண்ண போகிறேன், கூடிய சீக்கிரம் வந்து நம்மளும் வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் வருவோம், கூடிய சீக்கிரம் வந்து நம்மளும் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் பண்ணுவோம், எதனா ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா. அதுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்கள் அதோட போஸ்டரை பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இதுதான் நம்மளோட போஸ்டர். நிறைய பேர் இந்த போஸ்டரை பார்த்துட்டு எனக்கு விஷஸ் பண்ணியிருந்தீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, பர்சனலாக வாட்ஸ்அப்லேயும் சரி. நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கவங்களாம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, எவ்வளோ சந்தோஷப்படுறீங்கிறது எனக்கு இதுலேருந்தே தெரிஞ்சது. நீங்கள் எல்லாருமே தான் அந்த மூவிக்கு வந்து இன்னுமே சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதை நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பூஜையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னோடய பர்த்டேக்குள்ளேயே அடுத்த அப்டேட் வரும், நம்ம மூவிக்கான அப்டேட் வந்து வரும். என்ன ஸ்டோரி ப்ரோ, நீங்கள் 85 ஸ்டோரி போட்டிருக்கீங்க, இதில் எந்த ஸ்டோரி வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சிலர்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அது 85 ஸ்டோரியுமே கிடையாதுங்க. அதாவது இது வேறு மாதிரி இருக்கும், இது புதுசாக இருக்கும். ஸோ நம்ம மூவியோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரொடியூசர் அஞ்சலி பிரபாகரன் ஏபி என்டர்டெயின்மெண்ட் போட்டிருந்தீங்களே, எப்படி என்னன்னு சொல்லி சிலர்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நம்ம மற்றவங்கள நம்பி போனோம் அப்படின்னா அது வேறு மாதிரி கதையே மாறுது. ப்ளஸ் கேட்குறதுக்கே சிலர்லாம் வந்து காது கொடுக்காமலாம் இருக்கிறாங்க. நிறைய இடத்துல நான் அசிங்கப்பட்டிருக்கேன் ஓப்பனாக சொல்லணுன்னா. ஸோ அதை தாண்டி தான் இப்போ நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் நம்மளே ஆரம்பிக்கிறோம். இதில் நீங்கள் கோ ப்ரொடியூசராக வரணும், உங்களுக்கு எங்கள் மேலே இந்த டெவில்ஸ் கிச்சன் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்களும் கோ ப்ரொடியூசராக வரலாம். அதுக்கு நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை எங்களோட மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சூப்பராக வந்திருக்குது. அதுதான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீட்டும். அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? பொதுவாகவே இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்லுவாங்கங்க. அதாவது அவங்க கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, எப்பயுமே அவங்க பாசிட்டிவாக தான் நினைப்பாங்க. கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அவங்க பாசிட்டிவாக தான் நினைப்பாங்க. அப்படின்னா அவங்கள சுற்றிலுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், பாசிட்டிவாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுவே நெகட்டிவிட்டி அவங்க தேடி போக மாட்டாங்க. இன்க்ளூட் மீ, யாருமே வந்து நெகட்டிவிட்டியை வாண்டடாக தேடி போக மாட்டாங்க. ஆனால் ஒரு தடவை அவங்களோட லைஃப்பில் நெகட்டிவிட்டியை உணர்ந்துட்டாங்க, ஒரு அமானுஷத்தை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு டெம்ப்ரரியாக வேணால் சரியாகலாம், ஆனால் அவங்களோட லைஃப் லாங் அது அவங்க கூடயே வருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இன்றைக்கி ஸ்டோரி எனக்கு வந்திருக்கு. இந்த ஐடி கம்பெனிலலாம் வந்து மார்னிங் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, இந்த மாதிரி ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, எவ்வளோ பேரை சமாளிக்கிறாங்க, ஒர்க் ப்ரெஷரை வந்து எவ்வளோ சமாளிக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்க என்னென்ன அமானுஷங்களை ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறது ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயத்த உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிற எதனா ஒரு வேலையில் நீங்களே அனுபவப்பட்டிருப்பீங்க. அப்படி ஒரு வேளை அனுபவப்பட்டு இருந்தால், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்ககிட்ட நான் அனுபவப்பட்டிருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்புங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி சென்னையில் இருக்கிற ஒரு ஐடி பார்க்கில் ஒரு பொண்ணுக்கு நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் இன்றைக்கி நான் ஸ்டோரியாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி சென்னையில் இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு ஐடி பார்க்கில் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான். அங்கே வேலை பார்த்த ஐஷு அப்படிங்கிற பொண்ணு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த இயர் 2011ங்க. 2011 ஐஷுங்கிற பொண்ணு சென்னையில் மவுண்ட் ரோட் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐடி பார்க்கில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிது. ஐஷுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ஐடி ஜாப்புங்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குதுங்க. புது மனிதர்கள், புது இடம். அதையும் தாண்டி இன்னொரு அதிர்ச்சித்தரமான விஷயம் என்னென்னா அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் கொடுக்குறாங்க.
நைட் ஷிஃப்ட்டுங்கிறது இவங்களுக்கு பழக்கமே கிடையாதாங்க. நைட்டு 7 மணி 8 மணிக்கெலாம் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த பொண்ணு இப்போது ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் 6 PM மார்னிங் 3 AM வரைக்கும் அவங்களுக்கு ஒர்க்கிங் டைம் ஆங்க. அதாவது அவங்களோட ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் டைம் அதான். ஸோ இவங்களோட டீமில் மொத்தம் 7 பேராங்க. அந்த நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிறது இவங்களோட டீமில் ஒரு டீம் லீடர் இருப்பார், அவங்களுக்கு கீழே ஒரு 7 பேர். அந்த 7 பேரில் ஐஷு மட்டும்தான் பொண்ணாங்க, 6 பேரும் பசங்க தானா. ஸோ 2011 இவங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. இவங்களுக்கு பழகிடுது. ஒரு வாரத்தில் நைட்டு முழிச்சிருக்குது, அந்த ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிற அந்த டைமில் 8வது நாள் வேலைக்கு சேர்ந்து 8வது நாள் இவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமாங்க. ஐஷு வந்து எப்பயுமே நைட்டு கொஞ்சம் அன்டைமில் வந்து தூங்கிடுவாங்களாம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற டெஸ்கில் இருக்கவங்ககிட்ட சொல்லிவிட்டு தூங்கிடுவாங்களாம். அன்னைக்குன்னு பார்த்து இவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட ட்ரெயினர் ஒருத்தர் வந்துட்டாராம். அதாவது இவங்களுக்குலாம் ஒரு ட்ரெயினர் ஒருத்தர் இருப்பாராம், அவர் வந்துட்டாராம். எப்போவாது ஒரு தடவை தான் அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க போல இருக்குது. ட்ரெயினர் வந்ததும் இவங்க டீம்மேட் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்கவர் இவங்களாம் அவசரமாக எழுப்பி விட்டுருக்காரு, ட்ரெயினர் வந்துட்டார் எந்திரின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன், ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன், ஏன்னா பார்த்தாலே தெரியும் தூங்கி வெளியிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்க. ஐஷு வேலை பார்க்குற அந்த ஐடி கம்பெனியில் உமன்ஸ் டாய்லெட்டில் மொத்தம் 9 டாய்லெட்டாங்க, அதாவது 9 டாய்லெட் இருக்குமா. அதுக்கு முன்னாடி நம்ம தேட்டர்லாம் பார்க்குற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி 3 சிங்க் இருக்குமா, முன்னாடி மிரர் இருக்குமாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஒரு பெரிய ஸ்லாப் இருக்குமா, அது கல்லுலேயே செஞ்ச ஸ்லாப் மாதிரி இருக்குமா. மேலே வந்து ஒரு மாதிரி மொசக்கியில் ஒரு கல்லில் பண்ணி வச்சுருப்பாங்களாம், அதில் படுத்து தூங்குற அளவுக்கு இடம் இருக்குமாங்க. நைட் ஷிஃப்ட்டில் யாருக்கையும் தூக்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த பாத்ரூமுக்கு வெளியே, அதாவது பாத்ரூமுக்கு உள்ளே வரதுக்கு முன்னாடி வெளியே ஒரு டோர் இருக்கு இல்லையா, அதில் போய் படுத்து தூங்குவாங்களாம் ஒரு சிலர், ஐஷு உட்பட. இப்போது அந்த 9 டாய்லெட் இருக்கு இல்லையா, அதில் லாஸ்ட் டாய்லெட் தான் எப்பயுமே ஐஷு யூஸ் பண்ணுவாங்களாங்க. அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தங்க, பயங்கரமான சத்தம். யாரோ ஒரு பொண்ணு ஐஷு மாதிரியே செம்ம கடுப்பில் அவங்க டீம் லீடர் மேலேயோ இல்லை அந்த ஒர்க் ப்ரெஷர்லையோ செம்ம கடுப்பில் வந்துட்டு அந்த பாத்ரூம் டோரை அப்படி மூணுனா இப்படி இருக்கும், அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. யாரா அது நம்மளோட பெரிய கோவக்காரியாக இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் அவங்க யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ அந்த சத்தம் கேட்டு ஒரு 30 செகண்ட் கூட இருக்காது, ஏன்னா அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு 30 செகண்டுக்கு முன்னாடி தான் அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா மீதி இருக்கிற 8 டாய்லெட்ஸ்லையுமே டோர் எல்லாமே ஓப்பனில் இருக்குது, யாருமே இல்லை அந்த டாய்லெட்டில், ஐஷு மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த சத்தம் எப்படி வந்துச்சு? ஐஷுக்கு ஒன்றுமே புரியலை. 8 டாய்லெட்ஸுமே பார்க்குறாங்க, கொஞ்சம் நகண்டு போய் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இந்த பொண்ணை சுற்றி யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த ரெஸ்ட் ரூமில் அந்த ஃபீல் வந்திருக்கு. நம்மளை தாண்டி யாரோ ஒருத்தவங்க இங்கே இருக்கிறாங்க, ஆனால் எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லை. சவுண்டு கேட்டுச்சு, யாராக இருக்கும்? சரி எதுக்கு வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் எடுத்து அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மூஞ்சை வந்து கழுவிட்டு இருந்துருக்குறாங்க. முகத்தை கழுவிட்டு இருக்கும்போது வாட்டர் ஃப்ளோ ஆகிற சத்தம் கேட்டிருக்கு. நல்லா தெரியும் ஐஷுக்கு அவங்க ஃபேஸ் வாஷ் போட்டிருக்கிறாங்களே ஒழிய கீழே அந்த வாட்டர் டேப்பை வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்கிற வாட்டர் டேப்பை வேறு யாருன்னா யூஸ் பண்ணுறாங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கீழே தொட்டு பார்த்துருக்குறாங்க. அப்படியே கீழே தொட்டு பார்த்தா அந்த வாட்டர் டேப்லேருந்து தண்ணி வரலை. அப்போ இவங்களோட வாட்டர் டேப்லேருந்து தண்ணி சத்தம் வரலன்னா வேறு எங்கேருந்து வருது? பக்கத்துலேருந்து வருதா? பயந்து போய் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டக்குன்னு அவங்களோட வாட்டர் டேப்பை ஓப்பன் பண்ணி முகத்தை கழுவிட்டு சுற்றி முற்றி பார்த்துருக்குறாங்க. எல்லா டேப்புமே ஆஃபில் தாங்க இருந்திருக்கு. இப்போ ஐஷுக்கு நல்லாவே தெரியுது இங்கே அவங்கள தாண்டி ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குதோ. ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி அமானுஷ்யம் இதிலலாம் நம்பிக்கையே கிடையாது. இவங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, இவங்க வந்து சாமி மேலே அவ்வளோ பக்தி உள்ள ஒரு பொண்ணு. ஆனால் இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வருது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் யாருக்கு நடந்தாலுமே தனியாக இருக்கும்போது, அதுவும் ஒரு பாத்ரூமில் பெரிய டாய்லெட்டில் இந்த மாதிரி நடக்குதுன்னா பயமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஐஷுக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் லேட் பண்ண வேணாம், வேமா ஓடிடலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஹேண்ட்பேக்லேருந்து சீப்பை எடுத்து தலையை வாரிட்டு இருந்திருக்கிறாங்க, வேமா சீவிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது அவங்களோட டாய்லெட்டில் இந்த டாய்லெட் கிளீனர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டெட்டால் பாட்டில் அப்புறம் அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வச்சுருக்கிறதுக்கு ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குமாங்க. அதுவுமே ஒரு எப்படி சொல்கிறது, உள்ளேருந்து ஓப்பன் பண்ண முடியாது, அதை வெளியே தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணி மூணா தான் சவுண்டு வரும் இல்லையா. இப்போது ஐஷு தனியாக தலையை வாரிட்டு இருக்கும்போது அந்த டோரை யாரோ ஒருத்தர் சத்தமாக இழுத்து மூடி இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பக்குனா இருக்குது. ஏன்னா அந்த டாய்லெட்டே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது, மயான அமைதியாக இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு மெதுவாக போய் பார்க்க போயிருக்கிறாங்க. மெதுவாக போய் பார்த்தா அந்த டோர் வந்து அடித்த அடியில் ரிட்டன் வந்திருக்குது அப்படியே. இப்போ நான் ஓங்கி மூணுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மூணுன்னா நான் கொடுத்த ஃபோர்ஸில் அதை இடித்து மறுபடியும் ரிட்டன் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஓப்பனில் இருந்திருக்கு. ஆனால் யாருமே இல்லை டாய்லெட்டில், இந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கிறாங்க. என்னடா இது, ஏதோ தப்பாக இருக்கே, ஒருவேளை எலி எதனா வந்திருக்குமா,
ஏன்னா அவங்க ஆஃபீஸில் 1-2 எலிலாம் பார்த்துருக்குறாங்களாம். அந்த பில்டிங்கே அந்த மாதிரி ஒரு மால்குள்ளே தான் இருக்குது. ஸோ அங்கே ஒரு சில எலிகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வேகமாக போயிட்டு இவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்பையும் பாருங்கள், இவ்வளோ அமானுஷ்யம் நடந்தும் இவங்க வந்து தலை சீவுறதை விடலை. போயிட்டு மறுபடியும் வேகமாக கடன்னு சொல்லிட்டு தலையை சீவிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே சத்தம். அந்த டோரை வந்து இழுத்து மூணுன்னா அதே சத்தம். இப்போ இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நம்ம போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக எதனா பார்த்துட்டோன்னா, பார்க்காத வரைக்கும் தான் நம்ம வந்து சேஃபு, பார்த்துட்டோன்னா அங்கேயே மயக்கம் போட்டு விழுகிற கேரக்டர். ஸோ வேமா இவங்க தலையை சீவிட்டு போதும், தலை சீவி வந்து போதும்னு சொல்லிட்டு அங்கே சீப்பெல்லாம் உள்ளே வச்சுட்டு கிளம்பும்போது அந்த சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அந்த கதவை ஓப்பன் பண்ணி 3 நம்பர் சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாப்லாம் வந்து கவுத்தி வச்சுருப்பாங்களாங்க. அதில் ஏதோ தண்ணி கொட்டின மாதிரி ஒரு பிம்பம் இருந்திருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இவங்க வந்து அந்த போர்டையும் பார்த்துட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிம்பம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மாப் இந்த சைடு இருக்குன்னா ரைட் சைடில் வந்துட்டு இவங்களோட அந்த போர்டு இருக்குது, அந்த கபோர்ட் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் தான் அந்த சத்தம் கேட்குது. இப்போ வெளியே வரதுக்கு இவங்க இதை தாண்டி தான் போகணும். ஹேண்ட்பேக்கை மாட்டிட்டு இப்படி வரும்போது இவங்க லைட்டாக பார்த்துருக்குறாங்க, ஏதோ ஒரு பிம்பம் தெரிஞ்சிருக்கு. அப்படியே போனவங்க ஒரு செகண்ட் ஸ்ட்ரக் ஆகி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ரைஸ் ஆகிட்டு திரும்பி பார்த்தா, அதாவது அவங்க திரும்பலை, இங்கேயே தான் வச்சுருக்குறாங்க. அவங்களோட அந்த ஐபால் மட்டும் திரும்பி பார்த்துருக்குது, அதை வச்சு பார்த்துருக்குறாங்க. பார்த்தா அங்கனுக்குள்ளே ஒரு பிம்பம்ங்க, அது தண்ணி மாதிரி ஒரு பிம்பமாங்க. இப்போ நான் ஒரு ஆள் நிற்கிறேன்னா நானே டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு வாட்டர் ஃப்ளோவாக நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. அந்த இடத்துல நிற்கிதான், லிட்ரலி அது நிற்கிது, அப்படியே மூவ் ஆகுது. இவங்க முன்னாடி தான் மூவ் ஆகி போகுதான். மெதுவாக மூவ் ஆகி போகிறத இவங்க பார்த்துக்கிட்டே நின்றுருக்குறாங்க. இவங்களுக்கு வேர்த்து ஊற்றி இருக்குங்க. எதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி குப்புன்னு வேர்த்து இருக்குது இவங்களுக்கு. யார்கிட்ட சொல்ல முடியும், யாருமே இல்லை, இவங்க மட்டும்தான் அந்த ரெஸ்ட் ரூமில் இருக்கிறாங்க. அப்படியே மூவ் ஆகி போனது அந்த சவுண்டு கேட்டுச்சு இல்லையா, அந்த கபோர்டில் போய் டொப்புன்னு அடிச்சிச்சாங்க. ஆனால் கீழே ஒரு சொட்டு தண்ணி இல்லையா, அதுதான் இவங்க கண்ணு முன்னாடியே பார்த்துருக்குறாங்க. அதுதான் மூடி அதில் இடித்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்கு அந்த டோர். இதை பார்த்த உடனே அழுதுகிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க ஐஷுங்கிற பொண்ணு. ஓடி போனவங்க அவங்களோட கேபின் போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வரவங்கலாம் தள்ளி விட்டுட்டு வேமா ஓடி இருக்கிறாங்க அழுதுகிட்டே. கீழே விழுந்துருக்காங்க. அவங்க கேபின் கிட்டக்க போகும்போது கீழே விழுந்துருக்காங்க. ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே வந்தோனையும் இவங்க டீமில் இருக்கிறவங்களாம் இவங்களை கூட்டு போய் உட்கார வச்சு தண்ணி கொடுத்து, ஏன் அழுகிற, என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க செக்யூரிட்டியை கூப்பிட்டு போய் பாருங்கள், டாய்லெட்டில் என்னன்னு சொல்லி பாருங்கள், அந்த பொண்ணு அழுதுகிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியும் போய் பார்க்க போயிருக்கிறாரு. இவங்க கிட்ட இப்போ கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு மாதிரி அந்த மூச்சு வாங்கி அழுது அதுலேருந்து வெளியே வரதுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா சொல்லியிருக்கிறாங்க அங்கே நடந்தது எல்லாத்தையுமே. நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே வந்து யாரோ டோரை டம்முன்னு அடித்த சத்தம் கேட்டுச்சு. வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது வாட்டர் ஃப்ளோ ஆகிற சவுண்டு கேட்டுச்சு. அப்பையும் பார்த்தா எல்லா டேப்பும் ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நான் ஒரு பிம்பத்தை பார்த்தேன், ஒரு உருவம் இருக்குது உள்ள, அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்குறாங்க. என்னம்மா சொல்கிற, என்னடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து லேடிஸ் எல்லாம் வச்சு உள்ளே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இங்கே பாரு, நீ ரொம்ப ஹாலசினேஷன் பண்ணிக்கிற சரியா, நீ முதல்ல இந்த பேய் படங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறத நிப்பாட்டு. மேபி நீ எதனா பார்த்தது உனக்கு அதுவே மைண்டில் இருந்திருக்கும். நேற்று எதனா படத்துக்கு போனியா? இல்லை, நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன், நேற்று நான் படம்லாம் பார்க்கல, நான் சொல்கிறது உண்மை, அங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் நம்ப மாட்டாங்க. அந்த இடத்துல எதனா ஒன்று இருக்குன்னு சொன்னால் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதே தான் இவங்களுக்கும் நடந்திருக்குது. அவங்க ஆஃபீஸில் இருக்கிற அவங்க டீம்மேட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ட்ரெயினராக இருக்கட்டும், யாருமே நம்பலை. அதுக்கு தான் அன்டைமில் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறது. தூங்கிட்டு போய் அப்படியே நீ ரெஸ்ட் ரூம்குள்ளே போனோன்னா உனக்கு அப்படி தான் தோணும் எல்லாமே, இதுக்கப்புறமா கரெக்டாக இருன்னு சொல்லிட்டு இவங்களை திட்டி தான் விட்டுருக்குறாங்க. ஐஷு இவங்களுக்கு நடந்த விஷயத்தை பற்றி அவங்க வீட்டில் எதுவுமே ஷேர் பண்ணவே இல்லையாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னால் பயப்படுவாங்க, இவங்களை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணவே இல்லை. இங்கே ஆஃபீஸில் இருக்கவங்களும் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே பாரு, அங்கே ஒரு உருவம் போகுது, இங்கே ஒரு உருவம் போகுது அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படியே ஒரு 3 மாதம் போயிருக்குதுங்க. இந்த 3 மாத கேப்பில் இவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷமோ எதுவுமே நடக்கலை. ஆனால் இவங்களுக்கு அந்த டாய்லெட் போகும்போதும் சரி, அவங்க வெளியே உட்காந்துருக்கும் போதும் சரி, யாரோ ஒருத்தவங்க இந்த ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுமா, யாரோ ஒருத்தவங்க இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுமா. ஏன் இவங்களுக்கு மட்டும் அப்படி தோணணும்? அங்கே வேறு பொண்ணுங்களே இல்லையா? அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு பயம் இருக்காதா? அவங்களுக்கு எந்த அமானுஷம் இருக்காதா? இப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி. அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டீமோட கேள்வி. 3 மாதத்துக்கு அப்புறமா ஐஷுவோட டீம் பெருசாகுதுங்க. அதாவது ஐஷு வந்து ஒரு பெரிய டீமில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க 60 பேர் கொண்ட ஒரு டீமாங்க. ஐஷு ஒர்க் பண்ணுற அந்த ஐடி கம்பெனியில் இவங்க இருக்கிற அந்த 60 பேர் கொண்ட டீமுக்கு ஒரு பெரிய பே இருக்குமாங்க. அந்த பேல மொத்தம் 60 பேர் உட்காந்துக்கலாமா. அவங்களுக்கு தேவையான சிஸ்டம் எல்லாமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மேபி ஐடியில் இருக்கவங்களுக்கு புரிஞ்சிடும், புரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த பேல ஒரு ஆஃப் விங்க்கு மேலே லைட்டே இருக்காதாங்க. இப்போவும் நைட் ஷிஃப்டிங்கில் தான் இருக்கிறாங்க. அது பகலில் வந்துட்டு மார்னிங் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கான பே அது. ஸோ அங்கே வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்களாம், இருட்டாக இருக்குமா.
இப்போ அதை எப்படி இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, வேலை பார்க்குறவங்க நைட் ஷிஃப்ட்டில் தூக்கம் வந்துச்சு அப்படின்னா அங்கே போய் தூங்குவாங்களாம். சும்மா ஒரு பவர் நேப் எடுக்கிற மாதிரி ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தூங்கிட்டு வருவாங்களாங்க. அதுக்கு அந்த இருட்டாக இருக்கிற இடத்த யூஸ் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட்டு ஐஷுக்கு செம்ம டயர்டாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வேலை கொடுத்துருக்குறாங்க. செம்ம ஒர்க் ப்ரெஷர்னு வச்சுக்கோங்களேன். வீட்லேயுமே கொஞ்சம் பிரச்சனைங்கிறனால அவங்க செம்ம டென்ஷனில் இருந்திருக்கிறாங்க. இந்த ப்ரெஷர் டென்ஷனெல்லாம் தாண்டி அவங்களுக்கு தூக்கம் வந்திருக்குதுங்க. ஏன்னா அவங்க சரியாகவே தூங்கலை. 3 நாளாக வந்து சரியாக தூங்கலை. நைட் ஷிஃப்ட்டு, காலையில் போனால் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அப்படியே இப்படியே போயிட்டு இருந்ததில் அவங்க தூங்குறதுக்கே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு தூக்கம் வந்திருக்குது. இப்போது ஐஷு மட்டும் எந்திரிச்சு போய், நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஆஃப் விங்க்கு மேலே அந்த பேயில் வந்து இருட்டாக இருக்குன்னு, அங்கே ஒரு சேரில் போய் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. ஆஃபீஸ் சேரில் உட்காந்துக்கிட்டே லைட்டாக அப்படியே கையை கட்டிக்கிட்டே தூங்கியிருக்கிறாங்க. அப்படியே பின்னாடி சாஞ்சிருக்கிறாங்க. இப்போ நான் தான் வச்சுக்கோங்களேன், இதான் என்னோடய ஆஃபீஸ் சேர், நான் தான் ஐஷுனா. பின்னாடி சாஞ்சி நான் பாட்டு தூங்கிட்டு இருக்கிறேன், அரை தூக்கத்தில் இருக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அப்படியே நல்லா சொக்கிட்டு இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தர் என் பின்னாடி வந்து என் சேரை வந்து, என்னடா பிரபா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பிடிச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க பேரெல்லாம் சொல்லலை, ஆனால் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பிடிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி யாரோ ஒருத்தர் ஃபோர்ஸ் கொடுத்து பிடிச்சிருக்கிறாங்க பின்னாடி. இவங்களுக்கு இருட்டில் டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிக்க முடியல, இவங்களால தூக்கம் வந்திருக்குது. அவ்வளோ தூக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணியிருக்கிறாங்க, முன்னாடி சாஞ்சி படுத்துருக்குறாங்க. முன்னாடி இருக்கிற அந்த பேலை கையை வச்சு அப்படியே தூங்கியிருக்கிறாங்க. இப்போது ஐஷு முன்னாடி அந்த பேலை படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஆட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரியே அந்த சேர் ஆட்டினா எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் லைட்டாக தெளியுது. அரை கண்ணில் முழிச்சு பார்க்கும்போது இந்த லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கம் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க வெளிச்சத்தில் உட்காந்து. இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. இந்த பக்கம் இருட்டாக தான் இருக்குது, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு கண்ணு தெரியும் இல்லையா. இந்த பக்கம் யாருமே இல்லை. நேராக பார்த்துருக்குறாங்க, அந்த பக்கமும் யாருமே இல்லை. ஸோ இப்போ அந்த அறத்தூக்கம் கொஞ்சம் தெளிவாகுது. திரும்பி பார்த்தா பின்னாடியும் யாருமே இல்லை, கீழேயும் யாருமே இல்லை. அப்போ யார் இவங்களோட சேரை ஆட்டினது? இப்போ ஐஷுக்கே தெரியுது அந்த அமானுஷம் இங்கேயும் நம்மளை தொடர்ந்து வருதுங்கிறது. அதையும் தாண்டி அவங்களுக்கு தூக்கம் வந்திருக்குதுங்க. இருந்த டயர்ட். அப்படி ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க மறுபடியும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷிட்டுன்ட்டு படுத்துருக்குறாங்க. மறுபடியும் அவங்க படுத்து தூங்கும்போது அரை தூக்கத்திலே தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மனசளவில் தூக்கம் வருதுங்க, மைண்ட் அளவில் தூக்கம் வரல. நம்ம தூங்கும்போது மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஆப்சண்ட்டாக இருந்துச்சுன்னா தூக்கமே வராது, எதையோ யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ ஐஷுக்கும் அவங்களோட மைண்டில் அந்த பாத்ரூமில் பார்த்த அந்த உருவம், அந்த பாத்ரூமில் நடந்த அந்த சம்பவங்களே மறுபடியும் ரீகால் ஆகிட்டு இருக்கு. அப்படி ரீகால் ஆகும்போது இவங்க சேர் வந்து ஆடிக்கிட்டு தான் இருந்திருக்குது, மெதுவாக ஆடிக்கிட்டு தான் இருக்குது. இவங்க அதை கண்டுக்காம தான் படுத்துருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களோட சேரை கவுத்தி விட்டுருக்குறாங்க. இவங்க சேரை அப்படியே தள்ளி விட்டுருக்குறாங்க. கீழே விழுந்தப்போ இவங்க குப்புற விழுந்துருக்குறாங்க. ஒரு மாதிரி ஃபோர்ஸுங்க, அந்தளவுக்கு ஃபோர்ஸு, கத்திக்கிட்டே விழுந்துருக்குறாங்க. இவங்க கத்தில் அந்த ஆஃபீஸில் இருக்கிற இவங்க டீம் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் போட்டு பார்த்தா இவங்க அழுதுகிட்டே மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, என்னை வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி பண்ணுச்சு, டிஸ்டர்ப் பண்ணுச்சு, நான் கண்டுக்கல, தூங்கிட்டு இருந்தேன், என்னை தள்ளி விட்டுருச்சுன்னு சொன்னா இப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சிரிக்க தான் செய்வாங்க. ஆனால் அது யாருக்காச்சும் நடந்தால் தான் அது தெரியும், அதுதான் உண்மை. இப்போ ஐஷுவோட டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஐஷுவை. என்னாச்சு இவளுக்கு, இவள் நார்மலாக தான் இருக்கிறாளா, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா, இவளுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது ஆஃபீஸில், ஏன் அந்த இருட்டில் போயிட்டு இத்தனை நாளாக எல்லாருமே தூங்கிட்டு தான் வராங்க, இப்போ இத்தனை நாளாக நடக்கலை, அவளுக்கே நடக்கலை, ஆனால் இன்றைக்கி மட்டும் ஏன் நடக்கணும், நம்பவும் முடியலை, நம்பாமே இருக்க முடியல ஒரு சிலருக்கெலாம். இருந்தாலும் இதை ஏற்றுக்கலை யாருமே. இப்போ இன்னுமே ஓட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்போ போனாலுமே வந்துட்டு அங்கே பாரு கருப்பு உருவம்னு சொல்கிறது, இந்த பொண்ணு பயப்படுறது, அங்கே பாரு இவன் பின்னாடி ஏதோ ஒன்று நிற்கிதுன்னா அங்கே பயப்படுறது, இப்படியே பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சோனியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு புதுசாக வந்திருக்கிறாங்க. அந்த சோனியாங்கிற பொண்ணுக்கும் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிற ஐஷுங்கிற பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. லைக் இவங்க ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, இவங்க 2 பேரும் பேசிக்கிறதும் கிடையாது. இவங்க டீம் வேறு, அவங்க டீம் வேறு. ஐ மீன் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் மாதிரி இருக்கிற மாதிரி ஐடிலையும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 கேங்காக இருக்கிறதுல இன்னொரு கேங்கோட பொண்ணு தான் அந்த சோனியாங்கிற பொண்ணு. அந்த பொண்ணு நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமாங்க, அலறி அடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போன பொண்ணு அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்து சேம் டிட்டோ இதே ஐஸ்வர்யா விழுந்த மாதிரியே விழுந்திருக்குது. என்ன மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து கேட்கும்போது அந்த பொண்ணு ஐஸ்வர்யா மாதிரியே அழுது இருக்குதுங்க. அதை பேசலை, செம்மையாக வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி அழுது வீசிங் மாதிரி அழுதுகிட்டு இருந்திருக்கு. இப்போது ஐஸ்வர்யாவுக்கு பார்த்தோன்னே தெரியுது
அந்த பொண்ணு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத. இருந்தாலும் எவனும் நம்ப போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலேருந்து நகண்டு வழிய வர்றா போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், அந்த ரெஸ்ட் ரூமில் ஏதோ ஒன்று இருக்குது, லேடிஸ் டாய்லெட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, நான் பார்த்தேன். நான் உள்ளே போனோன்னே அந்த கதவு டொம்மு டொம்முன்னு அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, வாட்டர் டேப் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டுச்சு, ஒரு பிம்பத்தை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு டிட்டோ ஐஸ்வர்யா என்ன சொன்னாங்களோ அதையே சோனியாவும் சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஆஃபீஸில். இப்போ அங்கே இருந்த எல்லாருமே இந்த பாபநாசம் படத்தோட கிளைமேக்ஸில் வர மாதிரி மொத்தமாக திரும்பி பார்த்துருக்குறாங்க ஐஷுவை. ஏன்னா இத்தனை நாளாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக ஐஸ்வர்யா வந்து ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. இத்தனை நாளாக ஐஸ்வர்யா வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறா, இவன் வந்து எல்லாரையும் பயமுறுத்துறா, இவன் எதுக்கு ட்ரை பண்ணுறான்னு தெரில அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண மொத்த கேங்கும் திரும்பி பார்த்துருக்குறாங்க ஐஸ்வர்யாவை. இப்போது சோனியா சொல்கிறதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ என்னென்ன பார்த்தேன்னு நான் சொல்கிறேன், அது வந்து தண்ணி மாதிரியே இருந்துச்சா, வாட்டர் ஃப்ளோ மாதிரியே இருக்கும், அது நடந்து போச்சா முன்னாடி. இதுக்கு நடுவில் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னா, இவங்க அதாவது ஐஸ்வர்யா வந்து நைட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூமில் போயிட்டு நான் சொன்னேன் இல்லையா ஒரு திண்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே போயிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு இந்த பேய் இந்த மாதிரி பிம்பம் இந்த உருவம்லாம் வந்து பழகிடுது. ஏன்னா ஆஃபீஸில் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இதை வந்து நம்ம எதுக்கு நம்ம எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு வந்துட்டு போகுது, நம்மளை என்ன சாவடிக்கவா போகுது, நம்ம பார்க்குறோம் அவ்வளோதானு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க அந்த திண்டில். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களோட துப்பட்டாவை அதாவது ஷாலை வந்து மேலே போட்டுட்டு தான் தூங்குவாங்களாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அது டிரான்ஸ்பரண்டான ஒரு ஷால், இந்த ஷாலில் இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. மயான அமைதி. ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே அதாவது ஒரு கேபின் மாதிரி இருக்கும், அங்கே தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மூச்சு சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குதுங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் யாராச்சும் ஒருத்தர் இப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன்னா என் மேலே வந்து இங்கனக்குள்ளே மூச்சு விட்டா அப்படி இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே எனக்கு அந்த மூச்சு சத்தம் அந்த மூச்சோட ஹீட்டு என்னால் உணர முடியுது. இங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி உணர முடியுது. நான் மெதுவாக தூக்கத்துலேருந்து ஐஸ்வர்யா வந்து மெதுவாக கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சு அரை தூக்கத்தில் அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. லைட்டாக முழிச்சு பார்க்குறாங்க. ஒரு கண்ணில் பார்த்தா ஒரு கருப்பு உருவமாங்க. அந்த கருப்பு உருவம் அந்த ஷாலில் அவ்வளோதான் தெரியுது. ஒரு கருப்பு உருவம், அதுக்கு உருவமே இல்லை, கையோ காலோ தலையோ எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி மிதக்குது. அது இவங்க மேலே வந்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்குதாங்க, மூச்சு விட்டுட்டு இருக்குதான். ஒரு மாதிரி மூச்சு விடுறதே கோபமாக ஒரு மாதிரி இருக்குதாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி சிலிர்க்கு, எனக்கே ஒரு மாதிரி சிலிர்க்குது இது சொல்லும்போது. ஒரு மாதிரி புல்லரிச்சு போன மொமெண்ட் ஆகிருக்குதுங்க அந்த பொண்ணுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீம்புக்கேன்னு வந்து இங்கே வந்து படுக்க கண்டமா, இப்போ எப்படிரா எந்திரிச்சு தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு 2 கண்ணையும் திறந்து சரி யாருன்னா பார்த்துருவோன்னு சொல்லிட்டு 2 கண்ணையும் திறந்து பார்த்தா 2 கண்ணையும் திறக்கும் போது அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சாங்க. ஷாலை டக்குன்னு எடுத்துகிட்டு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இப்போ அந்த டோருக்கு அப்படியே அந்த பக்கம் எப்பயும் போல அந்த வாட்டர் போய் இடிச்சு ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த சத்தம் டொம்முன்னு கேட்டிருக்கு. இப்போ பதறி அடிச்சுட்டு மறுபடியும் ஓடி போயிருக்காங்க அவங்க கேபினுக்கு. ஸோ இதுக்கு அடுத்து தான் இப்போ சோனியாங்கிற பொண்ணுக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு இதை நம்பாமல் இருக்க முடியலைங்க. இது நாள் வரைக்கும் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சொல்லிட்டு இருந்த விஷயத்த இப்போ இன்னொரு பொண்ணும் சொல்லுது. இத்தனைக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே கிடையாதுங்கிறது அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதும் கிடையாது, ஹாய் பாய் கூட சொன்னது கிடையாது. ஸோ அந்த ஆஃபீஸே ஒரு மாதிரி பரபரப்பாக இருந்திருக்குது. நைட்டு வந்து பாத்ரூம் போகிறதுக்கே அவ்வளோ பயப்படுவாங்களாம் பொண்ணுங்க. போனாலே ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து தான் போவாங்களாம். மொத்தமாக எல்லாருமே போயிட்டு தான் வெளியே வருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் வந்திருக்குது அவங்களோட ஆஃபீஸில். இப்போது இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அந்த சோனியாங்கிற பொண்ணும் ஐஷுவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்றாங்க. ஏன்னா 2 பேரும் பார்த்த விஷயம் ஒன்று, அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கனால இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இப்போ சோனியாங்கிற பொண்ணு ரெக்வஸ்ட் பண்ணி ஐஷுவோட டீமில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரே டீமுங்க. இவங்க எல்லாருமே இப்போ தூக்கம் வந்துச்சு அப்படின்னா பேய்கெல்லாம் பார்க்குறது கிடையாது. எங்கே இடம் கிடைக்குதோ படுத்து தூங்கிடுறது. ஒருவேளை ரொம்ப டயர்டாக இல்லாமல் அரை தூக்கத்தில் இருக்கிற பட்சத்தில் அங்கே படுக்கிறதுக்கு பயப்படுறது. எங்கேயாயும் போய் தூங்கணுமேனு சொல்லிட்டு அங்கே இவங்க வேலை பார்க்குற கேபின்லேயே படுத்து தூங்குவாங்களாம். ஒருவேளை ட்ரெயினரோ இல்லை வேறு யாராச்சும் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவங்களே கொஞ்ச நேரம் டைம் கேட்டுட்டு மேலே ஒரு பங்க் இருக்குமாங்க. இவங்களோட ஆஃபீஸ் இருக்கிற அந்த ஃப்ளோருக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குமா, அங்கே ஒரு பங்க் இருக்குமா, அங்கே போய் படுத்து தூங்கிக்கலாமா எல்லாருமே. அங்கே சில பொருட்கள்லாம் ஆஃபீஸோட பொருட்கள்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அங்கேயுமே வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இவங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்களாம். லேடிஸ்க்கு தனியாக இருக்குமா, பாய்ஸ்க்கு தனியாக இருக்குமா. ஸோ அங்கே ஐஷு, சோனியா, இன்னொருத்தவங்க சிந்து பைரவின்னு ஒரு அக்கா, இவங்க 3 பேருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தூங்குறதுக்காக போயிருக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. ஒரு 1 மணி நேரம் பவர் நேப் எடுத்துகிட்டு வரலான்ட்டு அந்த ரூமுக்கு போனதுக்கப்புறமா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு 3 பேருமே படுத்து தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க. அதாவது சேர்லேயே உட்காந்துக்கிட்டே தூங்கியிருக்கிறாங்க. அப்படி அவங்க 3 பேர் அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இருட்டு ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குமாங்க. வெளியே இருக்கிற அந்த லைட் வெளிச்சத்துக்குலாம் ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குமா, உள்ள பார்க்குற அளவுக்கு இருக்குமா, ஆனால் இருட்டாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஐஷுக்கு அந்த ரெஸ்ட் ரூமில் ஃபஸ்ட் டைமாக அவங்களுக்கு நடந்தது இல்லையா, ஒரு உணர்வு வந்துச்சு இல்லையா அவங்களுக்கு, அவங்களால சென்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு.
இந்த இடத்துல நம்மளை தாண்டி யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு. அதே மாதிரி இவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற அந்த இருட்டு ரூம்ல யாரோ ஒருத்தர் இவங்களை தாண்டி ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த ரூம்ல இருக்கதை அவங்க உணர்ந்துருக்காங்க. டிட்டோ இதே உணர்வு தான் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மனுஷத்தப்பவும் நடந்தது. இதை உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமா, கண்ணை முழிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு சத்தம் அலறி அடிச்சு கத்திருக்கிறாங்க அந்த சிந்து பைரவிங்கிறவங்க. என்னன்னு சொல்லிட்டு லைட்டை எந்திரிச்சு லைட்டை ஆன் பண்ணிட்டு கிட்டக்க வந்தா என் கழுத்தை வந்து யாரோ நெரிச்சாங்க. யாரோ அந்த சிந்து பைரவிங்கிறவங்க தூங்கிட்டு இருந்தவங்க கழுத்தை யாரோ ஒருத்தவங்க வந்து நெரிச்சிருக்காங்க. ஆனால் அது கை மாதிரி இல்லையாங்க, ஏதோ ஒரு க்ளூ மாதிரி இருந்திருக்கு. ஆனா அது வந்து ஒரு கை மாதிரியே இல்லையாங்க, ஒரு ஹியூமனோட கை மாதிரியே இல்லையாங்க, கை மாதிரியே இல்லையா, ஏதோ ஒரு மாதிரி இருந்திருக்குது. ஆனால் அவங்க அடிச்சு சொல்றாங்க அந்த கையை பிடிக்க போனால் அந்த கையே இல்லையா கீழே, இங்கே மட்டும்தான் ஏதோ ஒரு உணர்வு இருக்குதான் கை வச்சு பிடிக்கிற மாதிரி. இப்போ சிந்து பைரவிங்கிறவங்களுக்கு இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். இப்போ அதை பற்றி ஐஸ்வர்யா சொல்றதுக்கு ட்ரை பண்ணும்போது சோனியா ஒரு மாதிரி அரண்டு போன மாதிரி இருக்கிறாங்களாங்க, எதையோ ஒன்று பார்த்த மாதிரி அந்த ரூமில் இருக்கிற ஒரு மூளையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாங்க. அப்படியே அரண்டு போய் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க, வச்சக்கன்னு எடுக்காம பதறி போய் எதையோ பார்த்து பயந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ ஐஷுக்கு புரிஞ்சிருச்சு, சோனியா சோனியா ஆர் யூ ஓகே, என்னாச்சு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சோனியா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ரூமோட கார்னர்ல அந்த பாத்ரூம்ல பார்த்தா அதே கருப்பு உருவம் அங்க நிக்குதுடி, அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கத்துனாங்க இல்லையா சிந்து பைரவி, அவங்க சொல்றாங்க என்னடி சொல்றீங்க, என்ன கருப்பு உருவம், என்ன நடக்குதுங்க சிந்து, இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க, வாங்க நம்ம முதல்ல நம்ம கேபினுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து 3 பேரும் அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்கிறாங்க. மறுபடியும் லைட்டை கூட ஆஃப் பண்ணலையா, போட்ட லைட்டை போட்ட மாதிரியே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க, அவங்க கேபின்ல போய் உட்காந்துருக்காங்க. இப்போ அங்க இருக்கிறவங்கலாம் கேட்டுருக்காங்க என்னாச்சு, ஏன் 3 பேரும் இப்படி ஓடி வரீங்கன்னு சொல்லி கேட்டா சிந்து பைரவி சொல்றாங்க இவங்க 2 பேரும் அமைதியா இருக்கிறாங்க, ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அமைதியா இருந்தா அந்த சிந்து பைரவிங்கிறவங்க சொல்றாங்க ஏதோ ஒரு கருப்பு உருவத்தை அவ பார்த்துருக்குறா அங்க, அவங்க அப்படி தான் எதனா சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் வேலையை பாருங்கக்கான்னா, இல்லை என்னை யாரோ கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க, நான் தொட்டு பார்த்தேன் கை இல்லை, ஆனால் கையை வச்சு பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சுன்னு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிந்து பைரவிங்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒருத்தர் ஆட் ஆகிருக்கிறாங்க இந்த இவங்களோட லிஸ்ட்டில், இந்த மாதிரி அமானுஷத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாதிரி டர் ஆகுமா ஆகாதா, அதே மாதிரி தான் அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் வந்திருக்கு. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவங்களோட ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் நம்பி இருக்கிறாங்க, நிறைய பேர் நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அஸ் யூஸ்வல் அது நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க, நம்ப முடியாது, கேட்டுட்டு இருக்க நம்மளாலே நம்ப முடியாத மாதிரிலாம் இருக்கலாம். அதே மாதிரி தான் அவங்களோட ஆஃபீஸ்லேயும் இருந்திருக்கிறாங்க. பட் ஐஸ்வர்யா இதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட்டில் தூங்கவே இல்லையாங்க. அதாவது என்னதான் இருந்தாலும் தூக்கம் வந்துச்சுன்னா கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆளாக ஓடிடுவாங்களாம். ஷிஃப்ட் முடிகிறதுக்குள்ளே ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போதே ஓடிடுவாங்களாம், வீட்டில் போய் தூங்கிட்டு வந்துடுவாங்களாம், வீட்டில் போய் பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் இங்கே தூங்கவே கூடாதுன்னு ஒரு முடிவில் இருந்திருக்கிறாங்க இவங்களும் சோனியாங்கிற பொண்ணும். ஸோ அந்த மாதிரி இவங்க மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கிற நேரத்தில் ஒரு நாள் நைட் என்ன இருக்குதுன்னா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்துருக்குதுங்க. அதை வந்து முடிக்கணும், இன்னொரு 2 நாளில் முடிக்க வேண்டியது இப்போ ஒரு நாளில் முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இந்த நைட்டுக்குள்ளேயே முடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ஸோ அவங்களோட பேல இருந்த அவங்களோட ஆஃபீஸில் இருந்த எல்லாருமே கிளம்பிடுறாங்க. 3:45 AM அவங்களோட ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷிஃப்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் ஐஸ்வர்யா மட்டும் அவங்களோட வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் எக்ஸ்ட்ரா ஹவர் எடுத்து அவங்க மட்டும் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களோட அந்த பேல யாருமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே ஹாஃப் விங்க்கு மேலே அங்கே வந்து லைட்ஸ்லாம் கிடையாது, இருட்டாக தான் இருக்கும். இப்போ அந்த கம்பெனியில் அந்த பேல ஐஸ்வர்யா மட்டும் உட்காந்து டைப்ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது மெயில் டிராஃப்ட் போட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட சத்தத்தை சேர்த்து அவங்க டைப் பண்ணுற அந்த சவுண்டை சேர்த்து கூடவே இன்னொருத்தர் யாரோ பக்கத்தில் இப்போ ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்கன்னா டைப் ரைட்டிங் பண்ணாங்கன்னா சத்தம் கேட்கும் இல்லையா. ஐடிலேயோ இல்லை நார்மலாக ஒரு இடத்துல நம்ம டைப் ரைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு மெயில் டிராஃப்ட் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த சத்தம் கேட்கும். அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. இப்போது ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏதோ தப்பாக இருக்குது. ஏன்னா ஐஸ்வர்யா மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த ஆஃபீஸில், ஒருவேளை வேற யாராச்சும் இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு திரும்பி பார்த்துருக்குறாங்க, சுற்றியும் பார்த்துருக்குறாங்க, எங்கேயுமே யாருமே கிடையாது. இப்போ இவங்களும் டைப்ரைட் பண்ணலை, ஆனால் அந்த சத்தம் கேட்குது, டைப்ரைட் பண்ணுற சத்தம் கேட்குது, லெஃப்ட் சைடில் கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க, ஒரு 8 டேபிள் தாண்டி தூரமாக கேட்குதாங்க டைப்ரைட் பண்ணுறது. இவங்களுக்கு விட்டுட்டு போகவும் முடியாது, இவங்க அந்த வேலையை முடிக்கணும், அன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிக்கணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் ஆஃபீஸில். ஆட்களும் யாருமே இல்லை, கத்தவும் முடியாது, ஒருவேளை கத்தி அது எதனா பண்ணிடுச்சுன்னா சாமியை கும்பிட்டுக்கிட்டே உட்காந்து மறுபடியும் டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, மெயிலை வந்து டிராஃப்ட் பண்ணி முடிக்க போகிற ஸ்டேஜ். அதனால் வேகமாக டைப்ரைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது 8 டேபிள் தள்ளி கேட்ட சத்தம், 8 டேபிளுக்கு அந்த பக்கமாக கேட்ட சத்தம் ஒரு 5 டேபிளுக்கு முன்னாடி கேட்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு டேபிளாக தள்ளி வரதை இவங்களால் ஃபீல் பண்ண முடியுது, உணர முடியுது, கேட்க முடியுது பக்கத்தில் வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டேபிள், இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் இல்லையா, அதில் யாரோ டைப்ரைட் பண்ணுற சத்தம் கேட்குது. இப்படி மாறி 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 கேட்டுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பிளட்டு ஸ்மெல்லு வந்துருக்குதுங்க. இந்த பிளட்டு ஸ்மெல்லு
இவங்க ஆரம்பத்தில் பார்த்தாங்க இல்லையா, அந்த ரெஸ்ட் ரூமில் வச்சு ஒரு தண்ணி மாதிரி ஒரு பிம்பம் பார்த்தாங்க இல்லையா, அது ஒரு ஆத்மா. இன்னொரு ஆத்மா பார்த்தாங்க இல்லையா, ஒரு மாதிரி பிளாக் ஷேடோவை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பிளாக் ஷேடோவை எப்போல்லாம் பார்ப்பாங்களோ அப்போல்லாம் பிளட்டு ஸ்மெல் அடிக்குமாங்க. ஒரு பச்சை ரத்தம் பக்கத்தில் கொட்டி கிடக்கு ஒரு ரூமில், ஏசி ரூமில் கொமட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் இல்லையா, ஒரு மாதிரி உமட்டுற அளவுக்கு நம்மளாலே டாலரேட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல்லு வருமாங்க. அதே ஸ்மெல்லு இப்போ ஐஸ்வர்யாவுக்கு வந்திருக்கு. அவங்களால உணர முடியுது அது வந்துருச்சு, அந்த பிளாக் ஷேடோவோட வேலை தான் இது. இப்போ தனியாக வேறு அவங்க இருக்கிறாங்க. சரி வேணாம், வேலை போனாலும் பரவாயில்ல, எந்திரிச்சு ஓடிடலாமான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க. சுற்றிலும் ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குதுங்க. ஆஃபீஸில் யாருமே கிடையாது. இவங்க வெளியே வந்து செக்யூரிட்டி இருக்கிறாரு, இருந்தாலும் இவங்க இவ்வளோ தூரத்தை கிராஸ் பண்ணி போகணும். சரி ஓகே, இன்னொரு 5 நிமிஷம் தான் முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து டைப்ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ரைட் சைடில் இவங்களோட அந்த ஒரு பெல் இருக்குமாங்க, கார்னரில், அந்த பேயோட கார்னரில் ஒரு பெல் இருக்குமா. இவங்க டீமில் யார் பெஸ்ட்டு பெர்ஃபார்மரோ, இவங்க பேயில் யார் பெஸ்ட்டு பெர்ஃபார்மரோ அவங்களுக்கு அந்த பெல் வந்து கிளிக் பண்ணுவாங்களாம், சவுண்டு வருமா அதில். இப்போ இவங்க டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சத்தம் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்னடா அது, அங்கே யாருமே இல்லை, அந்த பெல்லை வந்து யார் கிளிக் பண்ணா. இவங்க ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி படபடன்னு வந்துட்டு இருக்கும்போது ஒரு 5 சீட் தள்ளி போனால் அவங்க மேனேஜரோட சீட் இருக்குமாங்க. அந்த ரவுண்ட் சேரு, ஆஃபீஸ் சேரு, யாருமே இல்லாத இடத்துல இருந்து அப்படியே யாரோ ஒருத்தவங்க இப்போ மிதிச்சு விட்டாங்கன்னா ஒரு மாதிரி வரும் பார்த்தீங்களா சுற்றிக்கிட்டே, அதே மாதிரி இவங்கள நோக்கி வந்திருக்குதுங்க சத்தத்தோட. யாரோ மிதிச்ச சத்தமும் கேட்டிருக்கு இவங்களுக்கு. பயந்துட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. இவங்க சேரில் வந்து டொம்முன்னு இடிச்சிருக்குது அந்த சேர், இந்த மேனேஜரோட சேர் இடிச்சு இவங்க சேர் கவுந்துருக்குது கீழே. ஒருவேளை ஐஸ்வர்யாவை ப்ராங்க் பண்ணுறதுக்காக இல்லை பயமுறுத்துறதுக்காக இவங்க டீமில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் தான் இந்த வேலையை பார்க்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்டும் ஐஸ்வர்யாவுக்கு வருது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்துக்கலாம், இன்றைக்கி யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் பிளட்டு ஸ்மெல்லு, டைப்ரைட்டிங் சவுண்டு, எப்படி ஒருவேளை ஒரு குழுவாக சேர்ந்து செயல்படுறாங்களா நம்மளை பயமுறுத்துறதுக்காக. சரி பார்த்துடலாம், இருந்தாலும் பயம் இருக்குது. வேலையை முடிக்க போகிறாங்க, 2 நிமிஷம் தான், 2 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிருவாங்க. முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிவார்டு மாதிரில, அது சொன்ன டைமில் வேலையை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த கீழே விழுந்த சேரை எடுத்து வச்சு அதில் உட்காந்து இவங்க வேலையை முடிக்கிறதுக்காண்டி முடிச்சிடுறாங்க. வேலையும் முடிச்சிடுறாங்க. அந்த மெயில் டிராஃப்டை அனுப்புறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்குதுங்க. கழுத்தில் போட்டிருந்த துப்பட்டா வயிற்றுக்கிட்ட இருந்திருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்திருக்குது. இவங்க கவனிக்கலை, இப்போ அதை கவனிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கு துப்பட்டா. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்த அந்த துப்பட்டா ஒரு கட்டத்துக்கு மேலே வி ஷேப்பில் தான் போட்டிருப்பாங்க இல்லையா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கழுத்தை நெரிச்சிருக்குதுங்க. லிட்ரலி தெரியுது யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து அதை இழுக்கிறாங்கன்ட்டு. ஆனால் பின்னாடி பார்த்துருக்குறாங்க, யாருமே இல்லை, துப்பட்டா மட்டும்தான் பின்னாடி போயிட்டு இருக்குது காற்றுலையே. இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க, அவங்களால முடியலையாங்க. அந்த சேரை விட்டு எந்திரிக்க முடியல, யாரோ ஒருத்தவங்க பிடிச்ச மாதிரி இருந்திருக்குது. அந்த துப்பட்டாவையும் எப்படியே முன்னாடி இழுத்து பார்த்துருக்குறாங்க, முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. கழுத்தை நெரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இவங்களோட இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு, பெருமாளே என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவங்க மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அவ்வளோதான்டா நம்ம சீன் முடிஞ்சு, இதோட நம்ம செத்துட்டோங்கிற ஒரு மனநிலைமைக்கே வந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த துப்பட்டா வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தது, அப்படியே லைட்டாக விட்டுருக்குது. இந்த பிளட் ஸ்மெல்லும் போயிடுது. அதுக்கு மேலே இந்த டைப்ரைட்டிங் சவுண்டு கேட்டுட்ருக்கு இல்லையா, அதுவுமே நின்றுது. எல்லாமே நின்னதுக்கப்புறமா இவங்க எதுவுமே யோசிக்கலையாம். அந்த மெயில் டிராஃப்ட் போட்டதை கூட சரியாகவே அவங்க சேவ் பண்ணாங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி இருக்கிறாங்க. அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி இருக்கிறாங்க. செக்யூரிட்டி கேட்டிருக்கிறாரு, என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்து கேட்கும்போது, சார் அண்ணே உள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு, இங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு, ஆஃபீஸில் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓட்டாங்களாம் வீட்டுக்கு. அன்றைக்கி நைட்டு போய் அவங்க வீட்டில் தூக்கமே கிடையாது. அவங்க வீட்டில் இருக்கவங்களும் கேட்டிருக்காங்க, ஏண்டி ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கிறேன்னா, எதுவுமே சொல்லலையா அவங்க வீட்டில். இவங்களுக்கு நடந்த எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணலை இப்போ வரைக்கும். பிஎம்எஸ் ஒவ்வொரு ஐடி கம்பெனிலையும் ஒவ்வொரு இந்த மாதிரி ஃப்ளாட்லலாம் வந்து பிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குங்க. அவங்க யாருன்னா இந்த சிசிடிவி கேமரா கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம மாலுக்கெலாம் போனோன்னா சிசிடிவிக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களில் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு இவங்க வந்து அந்த பிஎம்எஸ் கிட்ட கேட்டு போய் பார்த்துருக்குறாங்க. அவரே என்ன சொல்லியிருக்கிறாருனா, அந்த ஃப்ரெண்டே என்ன சொல்லியிருக்கிறாருனா, இவங்க இருக்கிறது 5th 6th 8th ஃப்ளோர், இந்த 3 ஃப்ளோருமே இவங்களோட கம்பெனி தான். இந்த பங்கர் ரூமை சேர்த்து இவங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறது, தூங்குவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரூமை சேர்த்து மொத்தம் 3 ஃப்ளோர் இவங்க எடுத்துருக்குறாங்க. இந்த 5th 6th 8th ஃப்ளோரில் நிறையா பேர் ஐஸ்வர்யா மாதிரியே சொல்லி அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்களாம். அதாவது ரெஸ்ட் ரூம்லேயும் பங்கர் ரூமில் மட்டும்தான் கேமரா இருக்காது, சிசிடிவி. மற்ற எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது. ஸோ அந்த பிஎம்எஸ் ரூமில் இருக்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீ சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு இந்த 3 ஃப்ளோர்லையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் ஐஸ்வர்யாவுக்கு ஒன்று புரிய வருது. சரி ஓகே,
அங்கே இருந்தாங்க இல்லையா, இவங்க இருந்த அந்த பேல ஒரு சிசிடிவி இருக்கும் இல்லையா, இப்போ அந்த பிஎம்எஸ் ரூமில் இருக்கிறவங்க, ஏன்னா நிறைய பேருக்கு இது தோணிருக்கும், எனக்குமே தோணுச்சு, நான் கேட்டேன் அவங்ககிட்ட. அப்போ எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குன்னா நீங்கள் ஆஃபீஸில் அந்த பேல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா எல்லாரும் போனதுக்கப்புறமா, அங்கே தானே உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் இருக்கான்னு நான் கேட்கறதுக்குள்ளேயே அவங்களே எனக்கு அனுப்பியிருந்தாங்க. என்னன்னா, அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த ஐஷுக்கு இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு 3 to 5 மெயின்டெனன்ஸ் டைம் ஆங்க. இந்த சிசிடிவி கேமராவில் வந்து எல்லாத்துக்குமே மெயின்டெனன்ஸ் டைமா, சர்வீஸ் பண்ணுறது அப்புறம் மித்த விஷயங்கள்லாம் பண்ணுற டைமா. ஸோ 3 o'clock ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ சிசிடிவி கேமரா எதுவுமே ஆனில் இல்லை இந்த 3 to 5. ஐஸ்வர்யா எவ்வளவோ கேட்டிருக்கிறாங்க, எனக்கு வேறு எதனா சிசிடிவி இருக்குதா, எதனா ஒரு கேமரா ஆனில் இருந்தால் கூட நான் நிரூபிச்சிருவேன். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நிரூபிக்கணும். இவங்களுக்கு நடக்கிற அந்த விஷயம் வந்து அப்படியே அந்த சோனியாங்கிறவங்களுக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை எப்படி இவங்களுக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா இவங்களுக்கு டெக்னாலஜியாக அதை நிரூபிக்கணும்னு ஆசை. ஆனால் ஐஸ்வர்யாவால் கடைசி வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ அவங்க டீமுக்கோ அவங்க கம்பெனிக்கோ இதை நிரூபிக்கவே முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே வெக்ஸான ஐஸ்வர்யா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பேப்பர் போட்டாங்களாங்க. அதாவது பேப்பர் போடுறதுனா வேலையை விட்டு போகிறேன்னு அர்த்தம். வேறு ஒரு கம்பெனிக்கு போயிடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, பேப்பர் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி அவங்க பேப்பர் போடும்போது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது அந்த கம்பெனிக்கு தெரியுங்கிறனால, ஏமா நீங்கள் போகாதீங்க, நம்ம வேணால் அந்த டைமிங்க்கு நான் சொல்லிடுறேன், இங்கே இருக்கிறவங்களாம் வந்து லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா லைட்டு எதுவுமே ஆஃப் பண்ணாதீங்க, எல்லாருமே கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாமா, நீங்கள் வேலையை மட்டும் விட்டு போகாதீங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாருங்க இவங்களோட மேனேஜர். இருந்தாலும் இவங்களுக்கு வந்து மனசுக்கு சரியாகவே படலை. ஒரு கட்டத்துக்கு மேலே மேனேஜர் சொல்கிறாரு, டீம் லீடரு, அப்புறம் எல்லாருமே சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு இவங்களும் தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு 2-3 மாதம் தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களால முடியலையாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு பேப்பர் போட்டு அங்கேருந்து இவங்க வெளியே வந்துட்டாங்களாம். இதுதான் ஐஸ்வர்யா எனக்கு சொன்ன கதை. நான் அதை அப்படியே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரியை சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நடந்த மாதிரி நிறைய ஐடி கம்பெனியில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும், மேபி இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட கம்பெனிலையும் இதே மாதிரி எதனா அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அங்கே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இன்னும் 100Kக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அந்த மைல் ஸ்டோனையும் தொட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு உண்மை கதையோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். மறுபடியும் நம்ம கோஸ்டீஸ் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பியாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக இருங்க, பாய். Wish you many more Christmas, wish you many more Christmas, Christmas, Christmas time. சரி போய் அப்பாவுக்கு வேலை வந்துச்சு. போ பாப்பா போ, அப்பா வேலையை முடிச்சுட்டு போய் உட்காந்துக்கோயா. அப்படி உட்காந்தாதான் சத்தத்தை கொடுத்து டிஸ்டர்ப் பண்ண முடியும். அங்கே போய் உட்கார்றா போடா. யோ கபாலிலாம் பாடக்கூடாது, காப்பி ரைட் அடிச்சிருவாங்க. பேசாமல் உட்காரு. ஐயோ எப்பா சாமி, ஒரு 1 hour டைம் குடியா, முடிச்சு விட்டு போயிடுறேன். அமைதியாக உட்காரியா இல்லை வெளியே போறியா? சரி ஓகே போகலாமா? ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்கு. நானும் அதை தான் சொல்கிறேன், நிப்பாட்டுப்பா, வாயை மூடுப்பா. வாயை திறந்தனா நிப்பாட்டே மாட்டேங்கிறானம்மா. அர்ஜுன் பாப்பா ப்ளீஸ்டா. அப்படியே வராம்ப்பா. புலிக்குட்டி, பூனைக்குட்டி நல்லா இருக்கா? அம்மா கிட்ட போ, அம்மா அதே மாதிரி தலையில் மசாஜ் பண்ணுவாங்க, தூங்கி விட போடோ. பேய் கதை வேணுமா? இப்படி வந்து நின்றுக்கிட்டா எப்படியா பேய் கதை சொல்ல முடியும்? உன்னை மாதிரி அங்கே பாரு லட்சக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போ அங்கிட்டு போ. அச்சோ போனால் தான் சொல்ல முடியும் பேய் கதை. நீ அங்கே போய் உட்காந்துக்க போ. மிக்ஸியா? டேய் இது உங்கள் அம்மாவோட இந்த கிச்சன் கிடையாதுடா, இது டெவில்ஸ் கிச்சன். போலாமா? போலாமா? கோஸ்டீஸ் எல்லாருக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன். ஐயோ விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ். மெரி கிறிஸ்மஸ். கோஸ்டீஸ் எல்லாருக்குமே விஷ் யூ ஏ மெரி மோர் ஹாப்பி. ஏய் இப்போ அது பர்த்டே விஷயம் சொல்லி சொல்லி அதே வருதுப்பா. என்னடா பிரபா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பிடிச்சா எப்படி இருக்கும்? ஏன்பா? அதுக்கு தான்ப்பா சொன்னேன்.